إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقم وقال أيضا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أوصيكم وإياي أولا بتقوى الله அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும். இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியன்கள், தபவு தாபியன்கள் மீதும் மார்க்கத்துடைய உண்மையான கொள்கையை மக்கள் மத்தியிலே சொல்வதற்காக அன்று முதல் இன்று வரை பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் மீதும் ஜும்மாவுடைய முக்கியத்துவம் கருதி இமாம் மிம்பர் மீது ஏறுவதற்கு முன்பாக வந்து அமர்ந்து 2 ரக்காத் தொழுது விட்டு முழுமையான கூலியை பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையால் வல்ல ரஹ்மான் நமக்கு தெளிவான சிந்தனையையும் தெளிவான அறிவையும் தெளிவான பாதையையும் நமக்கு கொடுத்து நம்மை சுற்றி இருக்கிற மக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் நம்மை மிகவும் சிறப்பாக வைத்திருக்கிறான் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே ஏற்படுகிறது. அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கிற கோடிக்கணக்கான பேர்களுக்கு மத்தியில் நம்மை போன்ற சில பேர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் நேர்வழியை தந்து
அந்த நேர்வழியின் அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நமக்கு தந்திருக்கிறான். நாம் புரிந்து கொண்ட மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மனிதர்கள் ஏன் புரியவில்லை என்றால், எந்த விஷயத்திலிருந்து எங்கிருந்து அவர்கள் அனைவரும் அறிவை பெற வேண்டுமோ அங்கிருந்து பெறாமல் தாங்களாக ஒரு அறிவை ஏற்படுத்தி கொண்டு அந்த அறிவை மையமாக கொண்டு அவர்கள் வாழுகின்ற காரணத்தினால்தான் நம்மை போன்று சரியான பாதையை அவர்களால் தேர்ந்தெடுத்து கொள்ள முடியவில்லை. சிந்திக்கின்ற மக்களுக்கு மாத்திரம்தான் படிப்பினை இருக்கிறது என்று வல்ல ரஹ்மான் அல் குர்ஆனில் அதிகமாக இடங்களில் பதிவு செய்கிறான். யாரெல்லாம் சிந்தித்து பார்க்கிறார்களோ, அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான், அதை சிந்தித்து பார்த்து ஒரு தெளிவான அறிவை பெற்றுக்கொண்டு அந்த அறிவின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வை ஒவ்வொரு நாளாக நகர்த்தி கொண்டே இருக்கிற அந்த அறிவு இருக்குல்ல, அந்த அறிவு பெரும்பாலான பேர்களுக்கு கிடையாது. அவர்கள் அறிவு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், யாரோ சொன்னார்கள், நாங்கள் பின்பற்றுகிறோம். யார் சொன்னா உனக்கிட்ட என்று சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அத்தா சொன்னார், எங்கள் உம்மா சொன்னாங்க, அத்தாவோட அத்தா சொன்னாங்க, பரம்பரையாக சொன்னாங்க, முன்னோர்கள் சொன்னாங்க, மூதாதையர்கள் சொன்னாங்க. இப்படித்தான் எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து கேட்டாலும் சொல்லுவாங்க அவங்க பதில். நீங்கள் ஏன் அல்லாஹ்வை வணங்கவில்லை என்று கேட்டு பாருங்களேன், அல்லாண்டா யாரும் நம்மளை திருப்பி கேட்பாங்க. ஏன்னா அவங்க முன்னோர்கள் என்ன சொன்னார்களோ அதை வணங்குகிறார்கள். காரணம் என்ன என்றால், அந்த கடவுளை பற்றி, இறைவனை பற்றி, அல்லாஹ்வை பற்றி எங்கிருந்து அந்த அறிவை பெற்றால் அது சரியாக இருக்குமோ அங்கு சென்று அவர்கள் தேடுவதில்லை. எங்கே சென்றால் அல்லாஹ்வுடைய சரியான இலக்கணம் கிடைக்குமோ அங்கு சென்று அவர்கள் தேடுவதில்லை. மாறாக எங்கோ கிடைத்த சில அறிவை வைத்துக்கொண்டு அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். அதன் காரணத்தினால அவர்கள் அனைவரும் அதிகமான பேர்கள் வழிகேட்டில் இருக்கிறார்கள். உதாரணம் பாருங்களேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7வது அத்தியாயம் 172, 173, 175, 174 இந்த 3 வசனங்கள்ல இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் எப்படி இந்த உலகத்திற்கு வந்தார்கள் என்று ஆரம்ப கட்ட விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிறாங்க. எல்லா மனிதர்களுமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் ஏற்கனவே வாழ்ந்து விட்டு சென்ற மனிதர்கள், இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள், இனி வாழப்போகிற மனிதர்கள், எது வரைக்கும் உலகம் அழிகின்ற வரை வரக்கூடிய இந்த மனிதர்கள் எல்லோருமே ஆரம்பத்தில் எங்கே இருந்தார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். இது அகத ரப்புக்க மின்பனி ஆதம மின் துஹூரியும் துர்ரியத்தகும் அஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹும் அலஸ்து பி ரப்பிக்கும் காலு பலா ஷஹித்னா. இந்த வாசகம் இப்படி இருக்கு அந்த 772. என்ன அர்த்தம்னு சொன்னாக்கா, ஆதமுடைய சந்ததிகளின் முதுகுகளிலிருந்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் வெளியாக்கினான், வெளியே எடுத்து விட்டான். எடுத்து விட்டு அல்லாஹ் முன்னாடி நிப்பாட்டி வைத்திருக்கிறான். நிப்பாட்டி வைத்து அவர்கள் அனைவரையும் ஒரு கேள்வி கேட்கிறான். அவர்களுக்கு அவர்களையே சாட்சியாக வைத்து ஒரு கேள்வி கேட்கிறான். அலஸ்து பி ரப்பிக்கும், உங்கள் அனைவரையும் படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்தவன் நான் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப எல்லோரும் சொல்லுகிறார்கள், காலு பலா, ஏன் இல்லை, ஏன் இந்த கேள்வி என்று கேட்கிறேன்னு அர்த்தம். அதுக்கு காலு பலான்னு சொன்னாக்கா, ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன், நாங்க தான் கண்ணால பார்க்கிறோமே, உன்னைதான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம், நாங்க இந்த கேள்வி அவசியம் அற்றதுதான் என்று சொல்லிவிட்டு காலு பலா ஷஹீதுனா, நாங்கள் அனைவரும் சாட்சி சொல்லுகிறோம், நீதான் எங்களை படைத்தாய், நீதான் எங்களை பரிபாலனம் செய்ய போகிறாய், நீதான் எங்களுக்கு தேவையான இடத்தை கொடுக்க போகிறாய் என்று நாங்களே சாட்சி சொல்லுகிறோம் என்று அங்கே எல்லோரும், நாம் அனைவரும் அங்கே சொல்லிவிட்டுத்தான் உம்மா வயிற்றிலே வந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் அந்த ஆயத்திலே பதிவு செய்கிறான்.
இந்த உலகத்தில் வந்த இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி வாரப்போகிற எல்லா மனிதர்களுமே அல்லாஹ் முன்னாடி நின்று பிராமிஸ் பண்ணிட்டு தான் உம்மாவுடைய வயிற்றுல உயிராக வந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் அங்கே பதிவு செய்கிறான். இதை ஏன் பதிவு செய்கிறேன் என்று அல்லாஹ் காரணம் சொல்லும் பொழுது, அன் தக்கூலு யௌமல் கியாமத்தி இன்னா குன்னா காஃபிலின் அன்ஹாதா காஃபிலின். இதை பற்றி எந்த விதமான அறிவு இல்லாமல் நாங்கள் எல்லோரும் பராமுகமாக இருந்து விட்டோம் என்று நீங்கள் அனைவரும் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே நடந்த விஷயத்தை நான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருடைய இந்த குர்ஆனில் அவருக்கு சொல்லிவிட்டேன். நீங்கள் எல்லோரும் அதை படித்து பார்த்து அந்த அறிவை நீங்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அறிவை பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் பெற்றுக்கொண்டால் மாத்திரம் பத்தாது, உங்களுக்கு உள்ள ஒரு மூளைக்குழு ஒரு அறிவு வர வேண்டும். நாம் எல்லாம் ஒரு காலத்தில் எல்லோரும் அல்லாஹ் முன்னாடி நின்று பிராமிஸ் பண்ணிட்டு தான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம். வந்த இடத்துல நம்முடைய பெற்றோர்கள் தான் மாற்றி இருக்கிறார்கள். பெற்றோர்கள் எந்த மதத்தில் இருந்தார்களோ அந்த மதத்தில் நம்மை மாற்றி இருக்கிறார்கள் என்ற அறிவு உங்கள் எல்லோருக்கும் வந்துவிட வேண்டும். ஏன்னாக்கா அங்கே வந்து நின்றுக்கிட்டு எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நீ சொல்லிடக்கூடாது என்று சொல்வதற்காக நான் இதை சொல்லுகிறேன். அல்லாஹ் பதிவு செய்கிறான். 173 பதிவு செய்கிறான். அவு தக்கூலு இன்னமா அஷரக்க ஆபாவுனா மின் கபுல். இப்படி சொல்லக்கூடாது. ஒன்று இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அல்லது இணை வைத்ததெல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் தான் முன்னால இணை வைத்தார்கள் என்று நீங்க சொல்லிவிடக்கூடாது. எப்படி வாசகம் இருக்கு பாருங்க. அவு தக்கூலு இன்னமா அஷரக்க ஆபாவுனா மின் கபுல் ஓ குன்னா துர்ரியத்தன் மின் பாதிகும். அந்த இணை வச்சாங்க என்னுடைய முன்னோர்கள், அந்த முன்னோர்களுக்கு பின்னாடி நாங்க வந்தோம், நாங்க அவங்களுடைய சந்ததிகளாக இருந்தோம், நாங்க என்ன பண்றது? இவங்க இப்படியே கேட்பாங்களாம், நாங்க என்ன பண்ணது? அவ தொகுலிக்குனா பிமா ஃபாலு முக்திலுன். அந்த வழிகேடர்கள், ஒன்றுமே தெரியாதவர்கள், வழிகட்டவர்களாக இருக்கிற எங்கள் முன்னோர்கள் இதையெல்லாம் செய்து விட்டார்கள் என்பதற்காக எங்களை ஏன் அல்லாஹ் நீ தண்டிக்கிறாய் என்று கேட்காமல் இருப்பதற்காக இதை சொல்லுகிறேன் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறாங்க. ஒரு காரணம், நீங்கள்லாம் வந்து நாங்கள் சிறுக்கு வைக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய முன்னோர்கள்னு சொல்லிடக்கூடாது. அதை விட்டு பராமுகமாக இருந்து விட்டேன் என்று சொல்லிடக்கூடாது. அதற்கு பிறகு முன்னோர்கள் செய்த அறியாமை காரணத்தினால எங்களை ஏன் அல்லாஹ் தண்டிக்கிறாய் என்று கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக நான் இந்த விஷயத்தை தூதருக்கு சொல்லிவிட்டேன். இப்போ கதாலிக்க நுஃபஸ்ஸிலுல் ஆயாத்தி வல அல்லஹும் யர்ஜுவூன். இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த குர்ஆன் வசனத்தை படித்த மாத்திரத்திலேயே அதனுடைய அர்த்தத்தை விளங்கி கொண்டு நீங்கள் எல்லாம் மீண்டும் சரியான பாதைக்கு எல்லோரும் வந்துவிட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். சுப்ஹானல்லாஹ். ரொம்ப தெளிவாக இருக்கிறது இந்த 3 வசனங்கள்ல. எந்த அறிவு இந்த உலக மக்கள் அனைவருக்கும் தேவையோ அந்த அறிவு, யாரை வணங்க வேண்டும் என்ற அறிவு, யார் வணக்கத்திற்கு தகுதியானவர் என்ற அறிவு, யாரை வணங்கினால் சரியாக இருக்கும், யாரை வணங்கினால் சரியான பாதையிலே செல்லுவோம், யார் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் என்ற சரியான இலக்கணத்தை உலக மக்கள் அனைவருக்கும் இந்த 3 வசனங்கள் அல்லாஹ் சொல்லியாச்சு. ஆனால் இந்த அறிவை குர்ஆனை ஓதி படித்து விளங்குகிற இந்த மக்கள் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால, அந்த குர்ஆன் என்னமோ ஒரு தனிப்பட்ட முஸ்லிம்களுக்கு மாத்திரம் இறங்கியது என்று நினைக்கின்ற காரணத்தினால இந்த குர்ஆனை நாங்கள் படிக்க மாட்டோம் என்று பெரும்பாலான மனிதர்கள் நினைக்கின்ற காரணத்தினால தாங்கள் வணங்குகிற கடவுளை சரியாக இனம் காண முடியவில்லை. அதன் காரணத்தினால்தான் யாராரோ எதையோ வணங்கி கொண்டு, எதையோ கற்பனை செய்து கொண்டு, எதையோ நினைத்து கொண்டு தாங்கள் இஷ்டத்துக்கு வணங்குற கூட்டமா இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்திலிருந்து நாமெல்லாம் விலகி இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நாம இந்த ஆயத்துக்களை படித்து விளங்கி இருக்கிறோம். நாம இந்த ஆயத்தை படித்து சரியாக விளங்கிய காரணத்தினால படைத்த ரப்புல் ஆலமீன் என்று சொன்னால் அந்த படைப்புக்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரையும் என்று விளங்கிய காரணத்தினால வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு அழகிய பாதையை தந்து கொண்டிருக்கிறான். மௌத்து வரை அல்லாஹ்விடத்தில் தர வேண்டும் என்று துவா செய்து கொண்டே நம்ம வாழ வேண்டும். அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன்,
கோடிக்கணக்கான மக்கள் அல்லாஹை பற்றி விளங்காத காரணத்தினாலும், அல்லாஹ் என்றால் அல்லாஹ் சொன்ன மாதிரி விளங்காத காரணத்தினால தான் பெரும்பாலான வழிகேடுகள் இருக்கிறது. இதை சொல்லிட்டான் அல்லாங்க 7 172 73 74 சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு இங்கே வந்த பிறகு சொல்கிறான் அல்லாஹ், உலகத்துக்கு வந்த பிறகு மக்களை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறான். 2வது அத்தியாயம் 21 சொல்கிறான், யா ஐயுஹன்னாஸ் ஊபுது ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் வல்லதீன மின் கபுலிக்கும் அல்லக்கும் தத்தக்கும். அங்கேருந்து வந்தாச்சுப்பா அந்த உலகத்துக்கு வந்த பிறகு நீ யாரை வணங்கணும்? யார் உன்னை ஏற்கனவே அங்கே ப்ராமிஸ் பண்ணிடல, அந்த ப்ராமிஸ் பண்ண அந்த ரப்பு தான் உன்னை திருப்பி இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறான். உலகத்துக்கு கொண்டு வந்த பிறகு யாரை வணங்கணும்? நீனு அவனைத்தான் வணங்க. எந்த ரப்பு உன்னை அங்கே படைத்து உன்னை முன்னாடி நிப்பாட்டி வச்சு நீ அங்கே ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தியோ, அதே ரப்பு தான் இந்த உலகத்தில் உன்னை வாழை வைத்துட்டு இருக்கிறான். அவன் தான் உன்னை படைத்திருக்கிறான். உன்னை மாத்திரம் இல்லை, உனக்கு உன்னுடைய முன்னோர்களையும் அவன் தான் படைத்திருக்கிறான். அப்படி அந்த அல்லாஹுவை, அந்த இறைவனை, அந்த கடவுளை நீ நம்பி நீ வாழ ஆரம்பித்து விட்டால் நீ அல்லாஹுக்கு அஞ்சுவனாக ஆகிவிடலாம். அல்லாஹுக்கு பயந்து நீ வாழக்கூடியவனாக ஆகிவிடலாம். அதன் காரணத்தினால அந்த அல்லாஹுவை மாத்திரம்தான் நீ வணங்க வேண்டும். அவன் யார் என்று சொன்னால் அல்லதி ஜாலலக்குமுல் அர்த ஃபிராஷன், அவன் தான் இந்த பூமியை உனக்கு விரிப்பாக ஆக்கியிருக்கிறான். அன்சல மினஸ் சமாய் மான், அவன் தான் வானத்திலிருந்து மலையை இறக்கி அருளுகிறான். இப்படி வரிசையா சொல்றான். ஜாலலக்குமுல் அர்த ஃபிராஷன் அன்சல மினஸ் சமாய் மான் ஃபஅஹ்ரஜ பிஹி மின ஸமராத்தி ரிஸ்கல் லக்கும் ஃபலா தஜஅலு லில்லாஹி அந்தாதன் வஅன்தும் தஅலமூன். அவன் தான்ப்பா மலையை பொழிய வைக்கிறான், அதுதான் நிலத்து மேலே படுது. நீ பொறிய விதை, அது முளைக்குது, அப்புறமா அது பூக்குது, அது காய்க்குது, கனியாக வருகிறது. அதையெல்லாம் பறித்து சாப்பிட்டுக்கிட்டு நல்லா தெரிஞ்ச பிறகும் அவனுக்கு ஏப்பா நீ இணை வைக்கிறேன்னு அல்ல ஒரு கேள்வியை கேட்குறான். இங்கே வந்த பிறகு அங்கே ப்ராமிஸ் வாங்கியாச்சு, இங்கே திருப்பி ஒரு கேள்வி கேட்குறான். ஏன்னா உனக்கு இப்போ காது நல்லா கேட்குது, கண்ணு நல்லா பார்க்குது, அறிவு நல்லா இருக்குது. அந்த மூணையும் வச்சு சிந்திக்க சொல்கிறேன். நல்லா பாரு, நல்லா கேளு, நல்லா சிந்திச்சு பாரு. நீ தானே கண்ணால் பார்த்த பிறகு ஏன்பா நீ இணை வைக்கிற? எனக்கு இணையாக எந்த ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தானே வந்த இடத்துல அதே கொள்கையை நீ கொண்டிருக்காமல் இங்கே வேற எதையே வணங்குகிறியே ஏன் என்று அல்லாஹ் கேட்கிறான் அந்த ஆயத்தில். இது 2வது. 3வது அல்லாஹ் கேட்கிறான். இந்த பூமியை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான் 20வது அத்தியாயம் 55வது வசனம், மின்ஹா ஹலக்குனாக்கும். முதல் பாயிண்ட் இது. இந்த மண் இருக்க நீ இல்லைங்க மண்ணுக்கு, இந்த உலகத்துக்கு இந்த மண்ணில் இருந்தா உன்னை படைத்திருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நொய்யுதுக்கும் நொய்யுதுக்கும், அங்கதான் உன்னை திருப்பி அனுப்ப போகிறேன். நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் உஹ்ரா, திருப்பி அங்கேருந்தே உன்னை எழுப்பப்பட இருக்கிறாய். எப்படி ஸ்டெப் சொல்ல பாருங்க. அல்லாஹ் ஒன்று அங்கே ப்ராமிஸ் பண்ணதை சொல்லியாச்சு, இங்கே உலகத்தில் ஏண்டா வேற ஆளா வணங்குன்னு சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு இந்த உலகத்தை பற்றி தெளிவாக எல்லாம் பதிவு செய்கிறான். இந்த உலகத்தில் மண் இருக்குல்ல, அந்த மண்ணிலேருந்து தான் நீ படைக்கப்பட்டிருக்கிற. அதுக்கு பிறகு திருப்பி மண்ணிலேருந்து படைக்கப்பட்டில்ல, அங்கே விளைகிறதான் நீ சாப்பிட போகிற. நீ சாப்பிட்றது எல்லாமே மண்ணு தான் ஒரு வகையில். நீ சாப்பிட்றது வேற ஒன்று, அது ஆப்பிளாகவும் ஆரஞ்சாகவும் மற்ற பொருள்களாகவும் வருது. எல்லாமே மண்ணிலிருந்து உற்பத்தியாகி அந்த மண்ணுடைய வேறு வடிவங்கள் தான் அவைகள் எல்லாம். அதைத்தான் நீ சாப்பிட்டு கொண்டு வாழ போகிற. இங்க வாழ்ந்த பிறகு அப்படியே வாழ போறியா? இல்லை, ஃபீஹி நொய்யுதுக்கும், திருப்பி அங்கேயே ஒன்று அனுப்ப போகிறேன். இதெல்லாம் கண்ணால் பார்க்க தானே செய்கிற. ஏன்னா பிறந்த வளர்ந்த வாழ்கிற சாப்பிட்ற, திருப்பி ஒரு கட்டத்தை என்னென்னமோ சேர்த்து வச்ச, பில்டிங் கட்ட என்னென்னமோ செஞ்ச சேவிங்ஸ் இருந்தது, எல்லாத்தையும் விட்டு போறீல்ல, அதான் அதுக்கு அர்த்தங்க. ஃபீஹி நொய்யுதுக்கும், அங்கே தான் திருப்பி அனுப்ப போகிறேன். அப்படியே ஒன்று அங்கேயே போயிடுவேன் நீனு. இல்லை, திருப்பி சொல்றா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் உஹ்ரா, மீண்டும் உன்னை திருப்பி எழுப்ப இருக்கிறேன். இந்த அறிவை முதல்ல நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்துக்கு வந்த பிறகு உனக்கு தேவையான அறிவு, இந்த 3 அறிவு மண்டைகள் எல்லாருக்கும் வர வேண்டுங்கிறான். எல்லாரையும் பார்த்தா அல்லாஹ், உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான், மண்ணில் இருந்து படைக்கப்பட்டிருக்கிற, மண்ணுக்குத்தான் போகிற, போய் அங்கேயே நீ பர்மனெண்டாக இருக்க மாட்டேன், திருப்பி இன்னொரு தடவை உன்னை எழுப்ப போகிறேன். எழுப்பிய பிறகு உள்ள கேள்வி கணக்குகளை பற்றிலாம் எந்த விஷயத்தை எல்லாம் என் தூதருக்கு நான் அனுப்பியிருக்கிறேனோ அது முழுமையாக நான் என்னால் அனுப்பப்பட்ட அந்த குர்ஆனில் இருக்கிறது. அதை நீ முதல் நல்லா வாசித்து படித்து பொருளை விழுந்து நீ வாழ ஆரம்பிச்சிரு.
அப்படி வாழ ஆரம்பிக்கும் போது தான் உனக்குள்ள சரியான அறிவு வரும். நான் சொல்லுகிற அறிவு தான் சரியான அறிவு இந்த உலக மக்களுக்கு. நீயா ஒரு அறிவை ஏற்படுத்தி கொண்டு ஓம் பாதையில் நீ போனேன்னு சொன்னாக்கா அந்த பாதை என்பது வெற்றி பெறுகிற பாதை இல்லை. இந்த உலகத்திலே உன்னால் வெற்றி பெற முடியாது. நான் சொன்ன அறிவை கொண்டு நீ வாழ்ந்தேன்னா இந்த உலகத்திலே அமைதியாக வாழ்ந்து விடலாம், சரியான சிந்தனையோடு வாழ்ந்து விடலாம், யாருக்கு எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் வாழ்ந்து விடலாம். அந்த அளவுக்கு தெளிவான பாதையை உனக்கு போட்டு கொடுத்துருக்கிறேன். எப்போ இருந்து போட்டு கொடுத்தேன்? எப்போ உன்னை வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தியோ அப்பையிலேருந்து உனக்கு போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நீ தான் அந்த அறிவை பெற்றுக்கொள்ளாமல் நீயா ஏற்படுத்தின அறிவை வைத்துக்கொண்டு நீ வாழ முற்படுகிறாய். அதனால் தோல்வியை அடைகிறாய். எனக்கு இணை வைத்து கொண்டு வாழ்கிறாய். அதன் காரணத்தில் வழிகேட்டில் போகிறாய். அதனால் என்ன செய்யணும்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. எதை நம்புவது என்று தெரிய மாட்டேங்குது. எப்படி வாழணும்னு தெரிய மாட்டேங்குது. மனம் போன போக்கில் வாழ்கிறாய். மனம் போன போக்கில் வாழ்ந்து ஒருவன் மற்றவனை அழித்துக் கொள்கிறாய். இப்படியே வாழ்ந்து இங்கே இருந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் சில பேர்களுக்கு மாத்திரம் நான் இந்த சரியான அறிவை கொடுத்து அவரை தனியாக பிரித்து இந்த உலகத்தில் வைத்திருக்கிறேன். அந்த கூட்டம் தான் நம்ம. அதுக்கு தான் ஆரம்பத்தில் சொன்னேன், அல்லாஹ்வுக்கு அருள் கொடையால், அல்லாஹ் கொடுத்த அந்த அருள் கொடையால் நாமெல்லாம் நேரான வழியில இருக்கிறோம். அந்த உலகத்தை அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா பல கோடி பேர்கள் இந்த அறிவை பெறாத காரணத்தால் வழிகேட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வழிகேட்டில் இருக்கிற மக்களை நாம் முழுமையாக புறக்கணித்து விட்டு அல்லாஹ் தந்த இந்த அருட்களை பக்கம் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்தி முயற்சி செய்யும் போது அந்த நேர்வழியை இன்னும் அதிகப்படுத்துவதாக அல்லாஹ் சொன்ன குர்ஆன்ல பல இடங்களில் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். அந்த அறிவு தான் நமக்கு தேவையான அறிவாக இருக்க வேண்டும். குர்ஆன் மூலமாக கிடைக்கிற அறிவு தான் நமக்கு தேவை. அந்த குர்ஆன் மூலமாக கிடைக்கிற அறிவு என்பது கடந்த கால அறிவும் அதுதான், நிகழ்கால அறிவும் அதுதான், வருங்கால அறிவும் அதுதான். அந்த அறிவு தான் பரிபூர்ணமான அறிவாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அல்லாஹ் கேட்க சொல்லுகிறான். 18வது அத்தியாயம் 103வது வசனத்தில் ரசூலை பார்த்து அல்லாஹ் கேட்க சொல்லுகிறான், குல் நபியே நீங்க கேளுங்க எல்லாத்தையும் போய், ஹல் நுனப்பிஉக்கும் பில் அக்ஸரீன ஆமாலா அல்லதீன தல்ல சாயிஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ. அந்த குர்ஆன் வசனத்தை இந்த மாதிரி லைனாக படிக்கும் போது தான் எங்கேருந்து நம்பர் எடுக்க வேண்டியிருக்கு பாருங்க. ஒரு 4 வசனங்கள் தான் நான் எடுத்திருக்கிறேன். ஒரு டாபிக் எடுக்கணும்னு சொல்ல 4 வசனங்களை சேர்த்து பார்க்கும்போது சுப்ஹானல்லாஹ் 1 மில்லி அளவு கூட எந்த விதமான அந்த டிஃபரன்ஸ் இல்லாமல் கருத்துக்களை அல்லாஹ் அங்கே சொல்லிக் கொடுக்குறான். இதான் குர்ஆனுடைய பியூட்டி. தான் அங்கே சொல்கிறான், பெரும்பாலான மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழும்போது தாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் அழகா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே வீணா போகிறது. அந்த வீணா போகிற காரியத்தை தான் நாங்கள் செய்கிற காரியங்கள் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு செஞ்சு கொடுத்துருக்குறாங்கன்னு அர்த்தம். அந்த நான் சொன்ன ஓதுனால இப்போ 18 103. அது காரணம் என்ன என்று சொன்னாக்கா, அவங்கெல்லாம் இன்னும் கஃபரு பிலிக்காய் ரப்பியும், அவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் என்ற அந்த விஷயத்தை அவர்கள் மறுக்கிறார்கள். அல்லாஹ் முன்னாடி நிற்க போகிறேன் என்ற விஷயத்தை மறுக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வளவு வழிகேடு என்பதை அல்லாஹ் அங்கே 18:103 அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் என்ற எண்ணம் யாராருக்கெல்லாம் இருக்கிறதோ இந்த உலகத்தில், அல்லாஹ்வால் படைக்கப்பட்டேன், அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறான், திருப்பி மண்ணால் படைக்கப்பட்டேன், மண்ணுக்கு போகிறேன், மண்ணிலிருந்து திருப்பி எழுப்பப்பட இருக்கிறோம், அல்லாஹ் முன்னாடி நிற்க போகிறேன் என்ற எண்ணம் யாராருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் செய்கிற செயல்பாடுகள் மாத்திரம்தான் அங்கே அமலாக நிறுக்கப்படும். அங்கே அல்லாஹ் சொல்ல அந்த ஆயத்தை தொடர்ந்து வரும்போது, இந்த எண்ணம் இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் வாழும்போது அவர்கள் செய்கிற எந்த அமலும் அங்கே நிறுக்கப்படாது, அதுக்கு கூலி கொடுக்கவே படாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால இந்த நேர்வழி பெற்றவர்கள் ஆகிய நாம், நேர்வழி பெறாதவர்களாக இருக்கிற அவர்கள் கோடிக்கணக்கான பேர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய மாடலாக எடுத்துக்கொள்ளாமல், அவர்களுடைய வாழ்க்கை முறையையோ அவர்களுடைய அறிவையோ அவர்களுடைய எல்லா விஷயங்களையும் மாடலாக எடுத்துக்கொள்ளாமல் அல்லாஹ் நமக்கு சொன்ன அந்த மாடலை நாம் எடுத்துக்கொண்டு அதை சிந்தித்து பார்த்து அல்லாஹ் நமக்கு தந்த அருட்கொடை என்று விளங்கி அந்த அருட்கொடையை மேலும் மேலும் குர்ஆனை ஓதி படித்து விளங்குவதன் மூலமாக கிடைக்கிற அறிவை அதிகமாக அதிகரித்து கொண்டே வாழுகின்ற ஒரு வாய்ப்பை இந்த உலகத்திலும் நாம் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும்.
அதற்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக்கல் ஹுதா, யா அல்லாஹ் உன்கிட்ட நேர்வழியை கேட்டுக்கொண்டே கேட்கிறேன் யாருன்னு எல்லா தொழுகையிலையும் கேட்டாங்க. இந்த துஆவைத்தான் அதிகமாக கேட்க வேண்டும். நம்ம எல்லாரும் நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், மனைவிக்கு சொல்லிக் கொடுக்கணும், குடும்பத்தாருக்கு சொல்லிக் கொடுக்கணும், சுற்றுப்புறத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம் மீது கடமையாக இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக நாம் எல்லாம் விளங்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் தந்த இந்த அருள்கொடை சாதாரண விஷயம் கிடையாது. இது இந்த சாதாரண விஷயமா நினைத்து கொண்டு நாமும் அந்த பக்கம் கொஞ்சம் கண்ணை போட்டோம்னு சொன்னாக்கா வழிகேடர்கள் நம்மையும் நம் பிள்ளைகளையும் நம் குடும்பத்தாரையும் அந்த வலையில போடுவதற்கு அதிகமாக ப்ரோக்ராம் போட்டுக்கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஷார்ட்டாக சொல்கிற நேரத்துக்கு எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லி பெரும்பாலான ப்ரோக்ராம் என்னது, இவர்கள் எல்லாம் நேர்வழியை விட்டு எப்படியாவது நம் வலைக்குள்ளே வந்து விடவே என்று நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு, நம்ம வீட்டு ஆண் பிள்ளைகளுக்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லா ப்ரோக்ராமும் போட்டு வைத்திருக்கிறான். அந்த குழியில போய் விழுந்துடாமல் நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாஹ்வை துணைக்கு அழைத்து கொள்ள வேண்டும். அதற்குள்ள ஒரே அமல் என்னது, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குதல், அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்முடைய தொழுகை இபாதத்துகளை நடைமுறைப்படுத்துதல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த மாதிரி வழிமுறைகளை நம்மால் முடிந்தவரை அதை பிராக்டிஸ் எடுத்து நம்ம நடந்து கொண்டிருத்தல். அதற்கு பிறகு நம்மால் முடிந்தவரை பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிற வீட்டில். ஏன்னா வீட்டில் ஒரு ஆக்டு, ஸ்கூலில் ஒரு ஆக்டு, காலேஜில் ஒரு ஆக்டு, இப்படி நம்ம பிள்ளைங்க ஆக்டர்ஸாக இருக்காங்க. இன்னைக்கு ஆக்டர் மாதிரி ஆக்கி விட்டான். இன்னைக்கு வீட்டில் வரும்போது நம்ம சொல்லிக் கொடுக்குற அட்வைஸ் ஒன்று, ஸ்கூலுக்கு போனால் அங்கே ஒரு அட்வைஸ் ஒன்று, காலேஜுக்கு போனால் அங்கே ஒரு அட்வைஸ் ஒன்று, அப்பா அம்மா சொல்கிற அட்வைஸ் ஒன்று, ஃப்ரெண்ட்ஸு சொல்கிற அட்வைஸ் ஒன்று, அவன் காமிக்கிற அட்வைஸ் ஒன்று, குழியில் போய் தள்ளுற அட்வைஸ் ஒன்று. இதில் கன்ஃபியூஸ் ஆகி போய் இருக்கிறாங்க நம்ம வீட்டு பிள்ளைகள். இன்றைக்கி ஆண்பளை பிள்ளைங்களும் பொம்பளை பிள்ளைங்களும் அதனால் என்ன செய்யணும்னு தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஆக்ட் பண்ணுதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் இதையெல்லாம் நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டுமானால் இன்றைக்கு இருக்கிற ஒரே வழி, அல்லாஹ் சொன்ன அறிவுரைகளை தெளிவாக ஓதி படித்து விளங்கி செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். இதை தவிர வேறொரு மருந்து இந்த வழிகாட்டிற்கு இல்லை என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் எந்த விஷயத்தை உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் அனுப்பி வைத்தானோ அந்த விஷயத்தை தெளிவாக ஓதி படித்து விளங்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கு உங்களுக்கு தந்து அருள்புரிய வேண்டும். நம் வீட்டு பிள்ளைகளுக்கு இது மாதிரி அறிவுரைகளை சொல்லித்தான் நீங்கள் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கு அனுப்ப வேண்டும். இல்லை என்றால் கை சேதப்பட்டு விடுவோம் என்ற ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன். மீண்டும் மீண்டும் பதிவு செய்து கொள்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால் நம்மை சுற்றி பெரும்பாலும் வழிகேடுகள் தான் அதிகமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய பாக்கியத்தை வளரமான் எனக்கு உங்களுக்கு தந்து அருள்புரிய வேண்டும். வாகரதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாக்கிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். நிர்வாகத்தின் சார்பாக ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னாக்கா, இந்த தமிழக முதல்வர் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காருல்ல, என்ன கனவு காண்கிறீர்கள்னு சொல்லி, என்ன கனவு தேவைப்படுகிறது, ஏதோ தலைப்பில் இருக்குன்னு நினைக்கிறாரு. அதை நம்முடைய ஊராட்சி மன்றத்தின் சார்பாக வீடு வீடாக அவர்கள் கேட்பாங்களாம். அவங்க ஒரு பேப்பர் அப்ளிகேஷன் மாதிரி வைத்துக்கொண்டு அதில் உங்களுடைய அங்கே ஏதாவது உங்கள் தெருவில் ஏதாவது குறையோ, உங்கள் வீட்டில் குறையோ, இந்த தண்ணீர் பிரச்சனையோ ஏதோ பிரச்சனை, அல்லது வருங்காலத்தில் என்ன வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீமை போட்டிருக்கிறாங்க. தேர்தலுக்காக போட்டிருப்பாங்க. அதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. இருந்தாலும் நமக்கு நன்மை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் உலக ரீதியாக நம்ம என்ன செஞ்சுக்கணும், எடுத்துக்க வேண்டியது தான். அதற்கு பிறகு இந்த பாசிசத்துக்கு எதிராக நம்முடைய விஷயங்கள் எல்லாம் முழுமையாக இருக்கணும். ஏற்கனவே நான் பேசினேன் இல்லையா, அதில் வழிகேடுகள் அதிகமாக இருக்குது. அந்த வழிகேட்டிலையும் மத ரீதியாக பிரித்து குளிர்காயிற கூட்டங்கள் அதிகமாக நம் தமிழ்நாட்டை நெருங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு முற்றிலுமாக திரட்டி அடிப்பதற்கான காரியத்தை நாம் செய்யணும். அதையும் மனசில் வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு இந்த கணக்கெடுக்க வர்றாங்கல்ல, வீடுக்கு வீடாக அவர்களுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் கொடுத்து அவங்ககிட்ட உங்களுடைய கோரிக்கை என்னென்னமோ சொல்லுங்கள். அவங்க எழுதிக்கிட்டு அதை அவங்க அப்லோடு பண்ணி அந்த ஆப்பில் ஏற்றுவதாக நம்ம அறிக்கை விட்டுருக்கிறாங்க நம்ம பஞ்சாயத்து போர்டு மூலமாக. அதையும் நீங்கள் வர்றவங்களுக்கு சரியாக ஒத்துழைப்பு கொடுத்து பழையபடி நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுங்கள். உங்கள் வீடுகளில் இருக்கிற குறைகளை அவங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையும் ஒரு அறிவிப்பாக செய்து கொள்கிறோம்.
வாஹர் தவன் இப்ராஹிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.